பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஆம், நீதி அப்படின்னா உண்மைத்துவம், உண்மை என்றெல்லாம் நாம் வைத்துக் கொள்ளலாம். நம்பகத்தன்மை, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வைத்துக் கொள்ளலாம். இங்கே வாசிக்கப்பட்ட வார்த்தையை பாருங்கள். நீதி, அதாவது உண்மையாக ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னா அவனை எந்த சூழ்நிலையிலையும் அவன் தண்டிக்கப்படவோ அல்லது குற்றம் சாட்டப்படவோ முடியாத ஒரு நிலையில அவன் இருப்பான். சமீபத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. செய்யாத குற்றத்திற்கு ஒரு இஸ்லாமிய சகோதரன் 23 ஆண்டுகள் அவர் சிறைச்சாலையிலே கைதியாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். செய்யாத குற்றத்திற்கு அவர் சிறைச்சாலையிலே 23 ஆண்டுகள் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜி அவருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுல கடைசியா இப்போ அவர் நேத்து அவர் ரிலீஸ் ஆகுறாரு. ஆனா 23 ஆண்டுகளுடைய அந்த மனுஷனுடைய தனிப்பட்ட காரியங்கள், மன ரீதியான காரியங்கள், உடல் ரீதியான காரியங்கள், உறவு சொந்தமான காரியங்கள், இந்த நிலைகளெல்லாம் இந்த நீதி அரசர் திருப்பி கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருடைய தாயார் தகப்பனார் இறந்து போனார்கள். அவர் ரிலீஸ் ஆனதும் அந்த தாய் தகப்பனுடைய கல்லறைக்கு போய் கதறி அழுகிறார். அவருடைய வாழ்வாதாரம் என்ன, அவருடைய உடல் ரீதியான காரியங்கள் என்ன, அவர் பட்ட வேதனைகள் என்ன. கடைசியா இவரிடத்துல எந்த ஒரு குற்றம் காணவில்லை, இவர்களை நான் விடுதலை பண்ணுகிறேன் அப்படின்னு 23 ஆண்டுகள் கழித்து ஒரு காரியம் என்ன பண்ணுது, இங்க நடக்கிறத பார்க்கிறோம். எப்படியோ, ஆனால் அது நமக்கு ஒரு விதத்துல வேதனையாக இருந்தாலும் நீதி, அதாவது உண்மைத்துவம், தவறில்லாத ஒரு நபர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் அவர்கள் நிரபராதி, அவர்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்படும் அளவிலே கடவுள் கர்த்தர் அதை மாற்றி தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமான் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான காரியங்களை செய்ய முடியாது ஃபர்ஸ்ட். ஆனா இங்க துன்மார்க்கமோ அப்படின்னா ஒரு துன்மார்க்கன், கிறிஸ்துவை அறியாதவன், அதாவது தெய்வ பக்தி இல்லாதவன், தேவனை தேடாதவன், பாவி, அவனுடைய வாழ்க்கையில எந்த தப்பிதங்கள் செஞ்சாலும் அவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பானா. உலக வழக்கு சொல்லுவார்கள் பழமொழி என்று, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவர் மனுஷனுக்காக அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லுகிறவர் அல்ல, மனுஷனை திருத்துகிறவர், மனுஷனுடைய எண்ணங்களை மாற்றுகிறவர். அவரை தேடுகிற பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கிரியைகளும் அது மாற்றப்படும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்கிறது, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தங்களுக்கு தாங்களே ஒரு முடிவை அவர்கள் கட்டிக்கொள்கிறார்கள், உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள். துன்மார்க்கமானவர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து போனாலும் அவர்களை பாவமானது பின்தொடர்ந்தே வரக்கூடியதா இருக்கிறது. எப்படி என்றால் அழிவு அவர்களுக்கு, தங்களுடைய ஜீவிதத்திலே ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் தங்களுக்கு அவர்கள் முடிவுகளை உண்டு பண்ணிக்கொண்டே அவர்கள் கடந்து போகிறார்கள் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்திலேயும் நம்மை தேவனுக்கு முன்பதாக உண்மை முத்தமும் உள்ளவர்களாய் நாம் நம்மை காத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக தேவனுடைய சமூகத்திலே அதற்குரிய விலையேறப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்போம். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 25:21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும், நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆம், தேவன் தான் நம்மை நிலைநிறுத்துகிறவர், நம்மை நேர்மையாயும் உத்தமமாயும் நடத்துகிறவர் அவரே. அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம்.
பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலியமாக நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் என்றபடி ஆண்டவரே எங்களை நீர் காத்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், நாளுக்குரிய கிருபைகளும் நன்மைகளும் எங்களை தொடரட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.